ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சமையலறை. இன்னைக்கு வசந்தம் சமையலறையில் என்ன பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா. இந்த கிழங்குல தோலை சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வசந்தம் சமையலறையில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெந்திருக்கும். கட் பண்ணி தோலை உரிச்சிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, ரவையை ஊற வச்சு வச்சுருக்கேன் லைட்டாக. இது பால், வெல்லம், ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்று 2 சுற்று விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச கிழங்கு இதெல்லாம் இந்த கண்டிஜென்சி இட்லி பதத்தில் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இல்லை மில்கை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணி இட்லி மாவு பார்த்துக்கே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. சூடான கடாயில் நெய்யை விட்டுக்குவோம். இப்போ மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுவோம்.